ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில் ஆரம்பிச்சுக்க எனக்கு என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது வந்து மிமிக்ரி பண்ணி தான் நான் ஆரம்பித்தேன் மீடியாவுக்குள்ளே வந்தது. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், எம்பிஏ ஸ்டூடெண்ட் நான். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. சொல்லணும்னு தோணுது. 1 மணி நேரம் ஓட்டணும்ல நம்ம பேமெண்ட் ஆகிட்டோம்ல. ஆக்சுவலாக 1 மணி நேரம் வந்து காமெடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்படிலாம் தெரியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் சிரிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் காமெடி பண்ணுவேன். சிரிக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், அடுத்த நிமிஷமே முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். அவ்வளோதான். காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பின்னாடி இருந்து. அதில் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா மேடம்? எவ்வளோ சத்தமாக சிரிக்கிறீங்க, மைக்கெலாம் தேவையே இல்லை உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். நான் வந்து ஆக்சுவலாக மிமிக்ரி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது மிமிக்ரி என்னென்னா, நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இருப்போம். பள்ளிக்கூடத்தில் படிக்காதவங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கும், பாடங்கள்லாம் எல்லாரும் எப்படி படிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்லாம் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கற்பனை. இது வந்து கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு மட்டும்தான், சிந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தயவுசெய்து சிந்திச்சிடாதீங்க, அப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வாத்தியாரை வந்து நமக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்கிறார். ஓகே, அந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வேணான்னா விடலாம் மாட்டேன், ஆனால் சத்தம் போடணும்ல, அப்போதான் நல்லா இருக்கும். சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது, நீங்கள்லாம் வந்து பலமாக கை தட்டிகிட்டே இருக்கணும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. சும்மாவே கட்ட மாட்டாங்க, இதில் அடிப்பேன் கிடிப்பேன்லாம் சொல்லி பயம் கொடுத்துருக்கு. இல்லை, கை தட்டுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி கை தட்டும்பொழுது நம்ம கையில் இருக்க நரம்பு டிஷ்யூஸ் வந்து அது ரொம்பவே வேகமாக இயங்கி நம்ம மூளையை போய் ஆக்டிவேட் பண்ணி நம்மெல்லாம் உற்சாகமாக இருக்க வைக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய மருத்துவர்கள் யாருமே சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை பாருங்க, எதுலையாமல் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள்லாம் கை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் சரி, நீங்கள்லாம் தூங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தூங்கலை ஒத்துக்கிறேன், இப்போ தட்டக்கூடாது. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன், கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது கை தட்டி அதை காமெடி ஆகக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து கை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம் நிறைய வாரம். ஸோ இது வந்து நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கங்க, ஏன்னா நான் பேசுகிற வாய்ஸஸோட